அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, நேர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த சில வாரங்களாக ஏழை அநாத பிள்ளைகளை மானபங்கப்படுத்துவதற்கு எதிராக அடுத்தவர்களுடைய தாய் தந்தையர்களை தூசண வார்த்தைகளை கொண்டு அவர்களை அபியூஸ் பண்ணுவதற்கு எதிராக பல விழிப்புணர்வு பதிவுகளை நான் பதிந்திருந்தேன். அந்த விஷயங்களை பொறுக்க முடியாமல், மக்களுக்கு நாங்கள் எத்தி வைத்த உண்மைகளை ஜீர்ணிக்க முடியாமல், இந்த ஐஸ் போதைகளுக்கு அடிமையான ஆசிஃப் அஸ்லமும் அவனுடைய தம்பி, இன்னும் அவனுக்கு பின்னால் கைக்கூலிகளாக செயல்படும் ஒரு கூட்டமே எங்களை தூசண வார்த்தைகளை கொண்டு தாக்கியது. எங்களை கேவலப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு எங்களுடைய தாயாரை இழிவுபடுத்தி பேசி, இன்னும் சம்சம் சகோதரருடைய தாயாரையும் கூட இழுத்து சமூக வலைத்தளங்கள் என்று பாராமல் சமூக வலைத்தளத்தையும் மக்களையும் உலமாக்களையும் கூட சபித்து அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவர்களுடைய ஈனச் செயல்களையும் நாடே அறிந்த விடயம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே நான் மனமுடைந்து போனேன். ஆனால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம் தாயகத்து உறவுகளும் நண்பர்களும் நூற்றுக்கணக்கான மெசேஜ்களினூடாகவும் கோல்களினூடாகவும் ஆறுதல் வார்த்தைகளை கொண்டும் என் மனதை குளிரச் செய்தார்கள். அப்படிப்பட்ட பலர் பேசியதில் உண்மையில் நாங்கள் செய்வதில் எந்த தவறும் இல்லை. நாங்கள் செய்யும் காரியம் உண்மையில் மக்களால் வரவேற்கப்படுகிறது. ஒரு உண்மையை உறக்கச் சொன்னோம். அந்த கொடியவர்களுக்கு அது பிடிக்கவில்லை, எங்களை தாக்கினார்கள். என்றாலும் அதை அல்லாவிடத்தில் விட்டுவிட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் பல சகோதரர்கள் ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு என்னை வருடினார்கள். அதில் சிலவற்றை உங்கள் பார்வைக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் அனைவரினதும் அன்பிற்கும் ஆறுதலான வார்த்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நஸ்ரினானா, நீங்கள் இதை பற்றி எல்லாம் யோசிக்காதாங்க. விளைஞ்சனே, உங்களம்மாக்கு ஏசில் அவன்டம்மாக்கு அவனை ஏசினான், அவ்வளவுதான். இவன் மடையன், இவன் ஒரு மெண்டல். விளைஞ்சனே, இவன் ஒரு சைக்கோ ரீதியாக பாதிக்கப்பட்ட மெண்டல். இவன் ஆதிப் அஸ்லம்ங்கிறவன் மெண்டல். வெண்ட கதையெல்லாம் கேட்டு கணக்கெடுத்துட்டாங்க. இவன் ஒரு மடையன், இவனை தூக்கி அங்கே குப்பையில் போடுங்க. அதில் என்னென்ன செல்ல வாரன்னா, உங்களோட தாய் 10 மாதம் செவந்து பெத்தெடுத்த பத்தினி தாய். அந்த தாயில காலாடி தூசிக்கும் கூட என்னால நிக்க இயலாது. ஏன்னா அந்த தாயை பத்தி எனக்கு தெரியும். உமராக்கு வந்த இடத்த நான் வந்து அந்த தாயிர கையால் ஒரு வாய் சாப்பிட்டுருக்கேன். அதுல அந்த தாயிர அருமையை எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட கௌரவமாக வளர்த்த தாய். ஆனா அவன் மடையன் வந்துக்கிட்டு சும்மா ஒன்றும் புடுங்கேல. அவன் இந்த சாலை சப்பட்டையில வச்சு, இந்த செக்குலக்கையில வச்சு, இந்த அங்கஞ்ச கிடக்க இந்த பயர்களை வச்சு பேசுவான். வெனே ஒரு குடியாரன், வெண்ட தம்பி அதை பெரிய குடியாரன். குடியாரன்கள் மிரட்டல் விடுறான். இவனுக்கு மிரட்டல் என்றா என்ன, அச்சுறுத்தல் என்றா என்ன, கட்டளை என்றா என்னன்னு தெரியாது, தடமாறுறான். இவனுக்கு சும்மா அந்த பாயால மட்டும் செய்கிற புஷ்வானம், அடிப்பட்டான் குத்துப்பட்ட புஷ்வானம். இவன் செல்லிக்கேறி பமனுக்கு போட்டு வேறவன் போட்டு குத்துவான். விளைஞ்ச ஏற்கனவே குத்தி ரோஷம் இல்லாத மொக்கன்கள். அதால நம்மட தாய, உங்களோட தாய் என்ன, எங்கட தாய் என்ன, எல்லா தாயும் ஒன்றுதான். இந்த நம்மட தாயெல்லாம் பத்தி இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இவனுக்கு ஒன்றும் புடுங்க முடியாது. ஆனா அவன் ஏசினதாண்டமாக்குத்தான். விளைஞ்ச இவன் ஒரு கோலை, இவன் ஒரு முட்டாள். நீங்க வந்துக்கிட்டு கௌரவமா, கண்ணியமா, ஒழுக்கமா, மானத்தோடு, மரியாதையோடு லண்டன் நாட்டுல அதுவும் சொந்த தொழிலை செஞ்சுக்க பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள். அதே போல ஒரு கம்பெனி வச்சிருக்கீர்கள், அந்த நாட்டில் ஒரு கம்பெனியை வச்சு அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள். நீங்க அவன்கிட்ட போய் ஊம்பல்ல, வெந்தான் அவன்கிட்ட போய் ஊம்பி திரிகிறான், பிச்சடு தெரியும். அவன்கிட்ட கொமிஷனுக்கு வாழ்றான். விளைஞ்சனே, அவன்கிட்ட போய் சொல்றான் 10,000 ரூபாய் காசை போடுங்க இது கண்டு விட்டு அதுல 2,000 ரூபாய் கொமிஷன் அடிச்சு வாழ்ற பிச்சைக்கார பையன். வெனுக்கு உங்களுக்கு ஏணி வச்சா தரம் இல்லாத, லாயக்கு இல்லாத ஒரு சக்கிலியன். இவனை பத்தி நீங்க பெருசா அரட்டிக்க தேவையில்லை. விளைஞ்சனே, இவனை பத்தி அரட்டிக்க தேவையில்லை, அலட்டிக்க தேவையில்லை. மற்றது உங்களோட வாழ்க்கையில வந்துக்கிட்டு நீங்க தொழில் செஞ்சு ஒரு பார்ட் டைமா சமூக பணி செய்கிறீர்கள். எந்த தாய் வந்தாலும், எந்த சமூகம் வந்தாலும் யாருக்கும் தெரியாம இருக்கும். உங்களால முடிஞ்ச பங்கை போட்டு உங்களோட நண்பர்கள பங்கையும் போட்டு கொடுக்க. நீங்க செய்யறது யாருக்கும் பேஸ்புக்ல வந்திருக்கா, ஊடகத்துல வந்திருக்கா, வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்கா, இல்ல அல்லாக்கா வேண்டி செய்கிறீர்கள். வேற போல பேருக்கும் போலுக்கும் செஞ்சுக்கு கொமிஷன் அடிச்சு திரிகிற தொழிலாக முழு டைமாக செய்கிறவன் இல்லை. வெண்ட கொண்டாட்டி புள்ளிகளுக்கு கொடுக்கறது ஹராம். இந்த பிச்சைக்காரன் நாய் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு தகுதி இல்ல. அவன் வேணாரு. வெண்ட தம்பி ஒரு குடியாரன், வென ஒரு குடியாரன், வெண்ட வாப்பா ஒரு குடியாரன், வெண்ட உமாவும் அப்படித்தான். விளைச்சனே, ஊத்தவாளி கேசியல். வேணா தூக்கி போட்டாங்கல்ல, வேலையை பாருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வேணால ஒன்றும் புடுங்கல. அவன் ஒரு புஷ்வானம். அஸ்ஸலாமு அலைக்கும் நஸ்ரீன் ப்ரோ. ஒன்றும் இல்லை, நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறீங்க. அதை பொறுக்க முடியாமல் சில விஷக்கிருமிகள் இப்படி பேசுகிறது சகஜம். ஆனால் இவன் கொஞ்சம் மோராக பேசிட்டான். ஒன்றும் இல்லை, வளர்ப்பு சரியில்லை. உண்மையிலே ஒரு வாப்புக்கு பிறந்தோன்னு இப்படியெல்லாம் பேச மாட்டான். அதனால் இதெல்லாம் நீங்கள் யூ ஷுட் நாட் டேக் இன் டு தி அக்கவுண்ட். கணக்கே எடுக்காதீங்க. உங்களோட வேலையை நீங்கள் செஞ்சு கொண்டே இருங்க. உங்களோட பின்னுக்கு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆடினா அடங்கி தான் ஆவேணும். ஆனால் இவன் பேசின பேச்சை பார்த்து எனக்கும் ஷொக்காகிடுச்சு நஸ்ரீன் ப்ரோ. இருந்தாலும் இவன் போதையில் தான் பேசினான். போதையில் பேசினாலும் இவன் உள்ளத்துலேயும் தான் எல்லாம் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் கேட்காத வார்த்தைகள் தான் இவன் வாயால் நான் கேட்டது. மற்றவங்களோட தாயை இழிவுபடுத்துறதால இவன் பிறந்து வளர்ந்த வளர்ப்பை எப்படி சொல்லி அவனோட வாப்பா மகி இவன் நல்ல பேர் எடுத்து கொடுக்குறான். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உண்மைக்கும் சொல்கிறேன், இப்படி இவன் பேசின மட்டுக்கும் பகிரங்கமாக வீடியோவில் மன்னிப்பு கேட்கணும். ஃபேஸ்புக்கில் எந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி, எந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி இவன் இப்படி பேசினானோ
சோஷியல் மீடியாவில் வந்து டிரெக்டாக உங்கள்கிட்டயும் உங்களோட உமாக்கிட்டே மன்னிப்பு கேட்க காட்டிலும் நீங்கள் இவன் விடக்கூடாது. அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. அஸ்ஸலாமு அலைக்கும் நஸ்ரீன் பிரதர். என்ன கதை? ஸோ அந்த வீடியோ பற்றி எனக்கு சரியான கவலை பிரதர், தெரியும் தானே. உங்களோட உமாவை பற்றி பேசி கேவலப்படுத்தி தேவையில்லாத மாதிரி எல்லாம் தேவையில்லாத கதைகளை சொல்லி ஏன்னா அதுக்குரிய தண்டனை அவங்களுக்கு இன்ஷால்லா. மற்றது யாரும் அந்த அசாம் ஆசிப் அஸ்லண்ட கடைசி தம்பி அவன் ஆசிப் அஸ்லம் அந்த ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து பேச தெரியாது எல்லாம் பேசி சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லி சீரழிச்சு தாய்மார்களுக்கு என்ன செய்ய ப்ரோ? டோன்ட் வரி அபவுட் இட்டா, ஜஸ்ட் லீவ் இட். அல்லா கிட்ட கேட்போம், அல்லா கிட்ட பொறுப்பு கொடுப்போம். ஏன்னா நாங்கள் அவங்களோட முகத்திரைகளை காட்டிட்டோம். என்னட்டா இருந்தாலும் அவனுகள் நல்லதா பிறந்ததுக்கு பொறுப்பு நல்லதா இருந்ததுக்கு வளர்ப்பு சரியில்லை. என்னத்தான் சொன்னாலும் நாய் வாழ நிமித்த இயலாது. ஸோ தெரிந்தானே அதெல்லாம் எங்களுக்கு திருத்த இயலாது. சமுதாயத்துக்கு சொல்லியாச்சு. ஏன்னா அவனோட வளர்ப்பு சரியில்லை. மொத்தம் அந்த வளர்ந்து வர்ற புள்ளைகள் மதரசா புள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா ஈக்கி அவனோட ஹக்கலாக்கு பழக்கங்கள் மதரசான்னு சொன்னா எவ்வளவு ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்ணியத்தோட டிசிப்ளினோட ஈக்க வேண்டிய இடம். இனி அதுவும் மக்களுக்கு சொல்றது சொல்லியாச்சு. மக்களோட கையில தான் நீக்கி என்ன அதுக்கு வேற இடத்த ஒன்றும் சொல்ல இல்லாது. அதுக்கு அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் அதுக்கு உதவி போறாங்க, துணை போறாங்க, அநீதிக்கு துணை போறாங்க, களவெடுக்கிறவனுக்கு கை கொடுத்து கொண்டு ஈக்கிறாங்க. அது சுற்றி எங்களுக்கு ஒன்றும் சொல்ல இல்லாத. ஆனா பாவம் அந்த மதரசா புள்ளே வருங்காலத்தில் என்ன மாதிரி வருமோ தெரியாது. ஏண்டா சேர்றவனோட தான் சொல்லுவாங்க தானே கதையொண்டிக்கு தானே பண்டியோட சேர்ந்தா கண்டும் பீத்திங்கண்டும். அதே மாதிரி தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட உண்மைக்கு ஆறுதல் சொல்லுங்க பிரதர். நாங்க எல்லாம் மீக்கிறோம் தெரியுமா. உங்களை எப்படி சாலியா வளர்த்திக்கிறாங்களோ அதுல விளங்குது அந்த தாயிட இன்னும் தர்ஜத்துன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். அவங்க எல்லாம் சாலியான ஆக்கள் அல்ஹம்துலில்லாஹ். இவனை மாதிரி கதைச்சதுக்கு அதெல்லாம் மனசுல வச்சுக்கொள்ளவானா சரியா. இவன் எப்படின்னு சொன்னா மேல பார்த்துதான் எச்சி துப்பிக்கிறான். நாங்க பிம்பம் போல அடிச்சு எங்கள்கிட்ட திரும்பி வர அது மாதிரி அந்த மேல பார்த்து எச்சி துப்பி தாண்ட மூஞ்சிலே தான் துப்பி கொண்டு ஈக்கிறானோ நானா தம்பி அத்தனை குடும்பம் என் எத்தனை பேரும் இதுக்கு துணை போறாங்க தானே ஐசுட்டி தான். சோ நீங்க செய்யற நல்ல விஷயம் கூட செஞ்சு கொண்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ் இக்லாஸோட செய்யறோம், பயபக்தியா அல்லாவுக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம் அல்லட பேர்ல. ஏன்னா கொடுக்குறவும் தெரியாது, அவங்க எடுக்கிறவங்களுக்கும் தெரியாது. அவங்க விரும்பி ஏதாச்சும் ஒரு கருத்தை சொன்னா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஹைர் பிரதர், டோன்ட் வரியா, ஜஸ்ட் யூ கோ ஹெட் வித் குட் டீட்ஸ். செய்யறதை செஞ்சு கொண்டு போங்க. நாய் குலைச்சி மழை சரியாது. சரியா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பிரதர். ஓகே, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவு வந்து நஸ்ரீன் பிரதருக்கும் நஸ்ரீன் பிரதர் தாய்க்கும் ஒரு ஆறுதலா ஐக்கட்டுமேண்டு அப்படின்னு வார்த்தை பேசிட்டு போவாங்க நஸ்ரீன் பிரதர். அல்ஹம்துலில்லாஹ் நஸ்ரீன் பிரதர் அல்லாஹ்வோட கிருபையில அல்லாஹ் உண்மையான பொறுமையை தந்திக்கிறான், அழகான பொறுமையை தந்திக்கிறான் உங்களுக்கு அல்லாஹ்வோட கிருபையில. யாராலையும் நஸ்ரீன் பிரதர் உங்களைய வீழ்த்தோ மேலா, உங்களோட தாயை நோய்க்கோ மேலா. ஏன்னா அல்லாஹ்வோட பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அழகான பயணத்தை உங்களுக்கு தந்திக்கிறான். சோசியல் மீடியால ஈக்கட்டும், சமூகத்துல ஈக்கட்டும். ஆனா நஸ்ரீன் பிரதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பாதுகாப்போட உங்களைய சுத்தி உங்களோட சோசியல் மீடியால ஓடுற நாங்களும் ஈக்கிறோம். உங்களையும் உங்களோட தாயையும் சுத்தி, உங்களோட தாயையும் உங்களையும் சுத்தி உங்களோட ஊர் மக்களும் ஈக்கிறாங்க. உங்களோட தாயையும் உங்களையும் சுத்தி முழு இலங்கை மக்களும் ஈக்கிறாங்க. உங்களோட தாயையும் உங்களையும் சுத்தி முழு முஸ்லிம் சமுதாயம் நாங்க ஈக்கிறோம் அல்லாஹ்வோட கிருபையில. எங்கேயோ போற நாயல் கொலைச்சேண்டு கந்த பணியாது, எங்கேயோ போற நரி ஊழ விட்டாண்டு ஒன்றும் நடக்காது. சரியா? போதை வஸ்துக்கு அடிபட்டு போதை வஸ்த பாவினை செஞ்சுட்டு அந்த ஒரு என்னமோ போட்டிருந்தாங்கப்பா ஜங்கி மோந்தாண்ட கடைசி மாவன். அதை கேட்கக்குள்ளே அசிங்கமாயி எப்படித்தான் நீக்கிறாங்களோ தெரிய, இப்படி எல்லாம் இதாக்கிட்டு எவ்வளவு தூரம் இந்த போதை வஸ்து அவங்கள கொண்டு போய் தொட்டி அவங்களோட குடும்பத்தை அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கில்லாததுக்கு மற்ற சமுதாயம், உங்களைய சுத்தி இருக்கிற சமுதாயம், உங்களோட மீடியால இருக்கிற சமுதாயம் எங்களுக்கு அதெல்லாம் அசிங்கமான பிடிச்சி அவங்களுக்கு அசிங்கம் இல்லாம வைக்கும். அவங்களுக்கெல்லாம் அது பழவிக்கும். அது சுட்டி அவங்களுக்கெல்லாம் இது ஒரு கணக்கு இல்லாம சென்றது. இவனுக்கெல்லாம் தாயின்ற பொறுமதி தெரியாதவனு, தாயொண்ட மதிக்க தெரியாதவனு, சமூகம் ஒண்ட மதிக்க தெரியாதவனு, சகோதரம் ஒண்ட மதிக்க தெரியாதவனுள் தான் இவனுள். இவனுல பாருங்க, இவனுக்கு தொழில் வாய்ப்பு தெரியாது. அழகான கால் கையை கொடுத்திக்கிறான், அதை வச்சு புரோசனம் எடுக்க தெரியாது. இவனுல நீங்க சும்மா பாருங்களேன். இப்ப அந்த ஒருத்தன் மாட்டிக்கிறான் ஒரு ஊருக்கு, அந்த ஊர்ல உள்ளவனு எல்லாத்தையும் எரும மாடு ஆயிக்கொண்டு, அந்த ஊர்ல உள்ளவனுங்களே மொக்கைன்னு ஆயிக்கொண்டு அந்த ஊருக்கு நினைவோ அந்த இவன் எங்கட மதரசாவுக்கு சேவை, இவன் எங்கட மதரசா, இவன் செய்யற சேவை அந்த மதரசாவுக்கு படைச்ச ரப்புக்கு தான் தெரியும், படைச்ச அல்லாவுக்கு தான் தெரியும். பொழைக்க தெரியாமல் இப்படி ஒரு வாய்ப்பை கிடைச்சி
இவனுக்கு அந்த சல்லி அனுப்புறவனு பாரும் எப்படியா கொண்ட மக்கள் அழிக்கும். இவனுக்கு செல்லிவே இல்லை. தான் பாதுகாக்கணும் அந்த ஊர் மக்களையும். இப்போ சரி ஒரு நாளைக்கு அந்த ஊர் மக்களுக்கு விளங்கக்குள்ள நஸ்ரீன் பிரதர் பாருங்க என்ன நடக்கும். தன் கூடிய சீக்கிரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இறக்கி காட்டுவான். ஏன்னா படைச்ச ரப்புன்ற ஒத்த நீக்கே அவங்களோட நம்புறோ இல்லையோ அல்லாஹ்வாலம் அதுன்னு எங்களுக்கு தெரியா. அதை சுற்றி கூடிய சீக்கிரம் எப்படியும் இவங்களோட தண்டிக்கப்படுவாங்க. எல்லா இடத்துல தண்டிக்கப்படுவாங்க. எல்லா இடத்துல இதுவரை எல்லாத்துக்கும் வகை சொல்லி தான் ஆகணும். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நிறைய வித்தியாசமே. அதை சுற்றி இதை அறியாம வாழ்றவனுக்கு இது தெரியாம வாழ்றவனுக்கு இவனு போதையை பாவிச்சா ஒரு மாடல், போதையை பாவிக்காட்டி ஒரு மாடல். இதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிப்பானு. அது கட்டாயம். பதுவா எப்பயும் உண்டு. கட்டாயம் அனுபவிக்கவா சென்றார். அதை சுற்றி மறுவா சொல்லிக்கொள்றேன். உங்களோட தாய்க்கு உங்களுக்கும் உங்களைய சுற்றி நாங்கள் இருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. உங்களைய சுற்றி உங்களோட ஊருக்கு நீங்கள் வச்சு சம்பாரித்து வச்சுக்கிற சமூகம் மீக்கி உங்களோட கட்டாயம் எந்த நாளும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களோட இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நஸ்ரீன் அண்ணா சோமாக்கிறீங்களா? நஸ்ரீன் அண்ணா உங்களோட வீடியோ பார்த்தேன். சரியான கவலையாகி உங்களோட உமாவை உங்களையே உங்களோட குடும்பத்தாரில் ஏசி போட்டிக்கிறார்கள். நீங்கள் நல்ல விஷயத்தை தான் எத்தி வச்சிங்க. இந்த சோசியல் சர்வீஸ் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு கொண்டு போங்க. போகிறவல்ல நாய் பண்டிகள் குறுக்க வரத்தான் செய்யும். அதை கணக்கெடுக்க வேணாம். அதெல்லாம் மீச்சி ஏறி கொண்டு போங்க. இவனுக்கு நல்லது சொல்ல பேசி தான் அவனுக்கு எரியுது. அவனுக்கு கெட்டது செய்கிறாங்க. நீங்கள் நல்லது சொல்ல பேசி தான் அவனுக்கு எரியுது. அதுதான் இப்படி பேசுகிறாங்க. அது அவனுக்கு சரியாக செஞ்சுருந்தா இப்படி செஞ்சுக்க மாட்டானே. அவனுக்கு என்ன செய்கிறேன்டே விளங்குது இல்லை. ஐசையும் கஞ்சாவையும் அடித்து குடும்பமே அப்படியே குடும்பமே அப்படி. வாப்பாவும் அப்படி, இவனும் அப்படி, அவனோட தம்பிக்காரனும் அப்படி. பேசி வேலை இல்லை. நீங்கள் யோசிக்க வேணாம் ஒன்றும். அல்ல அவனை ரஹ்மத் செய்வான், அவனோட உமாக்கு ரஹ்மத் செய்வான். நீங்கள் பொறுமையாக்கிறீங்க. அதுக்குண்டான தண்டனை நல்லா கூடிய சீக்கிரம் அவனுக்கு கொடுப்பான். இந்த உலகத்திலே கொடுப்பான். நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். அவனோட நிறைய ஸ்டோரிக்கு அவனோட செய்கிற கூத்துவல், அவனோட ஃபேமிலி சப்ஜெக்ட் நிறைய இருக்கிறான். சரி நான் சொல்ல போனால் சொல்லேலா. அதனால் நீங்கள் போகிற பயணம் நல்லபடியாக போங்க. அல்ல அவனை ரஹ்மத் செய்வான். அவனோட உமாவுக்கு சலாம் சொல்லுங்கள். நானும் துவா செய்கிறேன். இவன் தம்பிக்கார துபாயில் தான் இருக்கிறான், அபுதாபியில் கிளினிக் வேலை செய்கிறான். இவன் பெருசாக வாயடிக்கிறான். ஸ்ரீலங்கா வந்தால் காலை வச்சா காலை வெட்டுவேன் தூக்குவேன்னு சொல்லி. ஏன்னு சொல்லி அவனை ஸ்ரீலங்கா வந்து பார்க்க சொல்லுங்களே. இவனெல்லாம் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சண்டித்தனம் போட்டிக்கிறான். இவனுக்கு தைரியம் என்றதே இல்லை. இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுக்க வழி இல்லை விளைஞ்சி. அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம். நீங்கள் செய்கிற சோசியல் சர்வீஸ் அல்லாஹ்காக நீங்கள் செஞ்சு கொண்டு போங்க. யார் வந்தாலும் இதை விட வேணாம். நீங்கள் நல்லதை தான் எடுத்து காட்டினீங்க. புள்ளைய மாணவர்த்த வேணாம், சீரழிக்க வேணாம், அதை தான் சொல்லி காட்டினீங்க. அவனுக்கு மூளை இல்லை. மௌலவின்ற பேரில் அவனும் கள்ள வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். அம்ஜன்றவனும் இவனெல்லாம் கல்லன்வல். ஒரே மட்டையில் உருனா குட்டைன்னுவாங்க. அதனால் யோசிக்க வேணாம். எல்லாம் சரியாகும். நீங்கள் போகிற பாதையை நோக்கி பெய்து கொண்டே இருங்க. அல்ல ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நஸ்ரீன் அண்ணா, நீங்கள் உண்மையிலேயே நல்ல விஷயம் செய்றீங்க. இவர்கள் பார்த்துட்டு இருக்க இயலாது. அடுத்தது நீங்கள் பேசுகிறத பொறுக்க இயலாது. அதனால் உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறானுகள். அவன் பேசுகிற காணாது, அவன் நமக்கு வீடியோ இதாக பண்ணுற காணாதுன்னு சொல்லி அவன் தம்பியையும் அனுப்பி உங்களுக்கு ஏச வச்சான். அம்மா அப்பாவுக்கு பச்சை ஊத்த பேச்சாலையெல்லாம் பேசியிருந்தான். நாங்களும் எல்லாம் கேட்டோம். இதுக்குரிய அல்லாஹ் கொடுப்பான் நிச்சயமா. நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்களோட தாய் உங்களை எவ்வளவுக்கு நேசிக்கிறாங்களோ நீங்களும் தாய் எவ்வளோ நேசிப்பீங்க. அதே போல் அவன் ஒரு தாயோட வயிற்றுலாம் பிறந்திருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த தாய் பாசம்ன்றது விளங்குதில்லை. எப்படின்னு சொன்னால் அந்த 99% தாயோட அன்பா இருப்பாங்களாம். ஒரு விதமானவன் தாயிட பேச்சும் கேட்க மாட்டான், தகப்பண்ட பேச்சும் கேட்க மாட்டான். அவன் போகிற போக்கில் போவானான். அது மாதிரி ஒரு பொறுப்பு தான் இது. அது தாய் தகப்பன் சொல்லி கொடுத்து வளர்த்தில்லை நல்லதை. உங்களோட தாய் நல்லதை சொல்லி வளர்த்துருக்கிறாங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அது நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். சரியா? ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி விரோதிகள்லாம் இருப்பாங்க. விமர்சனங்கள் தான் இருக்கும். நல்லா தாண்டி போகிறது தான் வாழ்க்கை. அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுக்கு சோதனை எப்படி தருவான்? தாங்கக்கூடிய அளவுக்கு தான் தருவான். அதுக்கு மேலே தரமாட்டான். இன்ஷா அல்லாஹ். சோதிச்சாலும் நீங்கள் நேர்மையான வழியில் போகிறீங்க. அதுக்குரிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு கியாமத்துடைய நாளில் கிடைக்கும். இந்த மாதிரி ஐஸ் அடிச்சுட்டு போதையை போட்டுட்டோ கஞ்சா அடிச்சுட்டு பேசிட்டு போகட்டும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து அது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கட்டாயமாக கொடுப்பான். අස්ලාම අලයිකුම් නස්රින් බ්‍රෝ. මම මේක වාට මීට කලින් වාට මේ වීඩියෝ මම දාන්න හිත වොයිස් රෙකෝඩ් එක හේතුව ඇවිල්ලා ඔයාට සමාජ මාධ්‍යයෙන් මම දැක්ක යම්කිසි පුද්ගලයෙක් ඔයාගේ අම්මට බැනලා තියෙනවා. ඔයාගේ
ඔයා යනවා ගමනක්. නිහතමානී ගමනක් කියන්නේ සමාජ සේවයක් කරගෙන ඔයා යනවා ගමනක්. ඇත්තටම අපි එක සතුටු වෙනවා. ඔබතුමා කරන මේ සමාජ සේවය ඔබතුමාගේ ධනෙන් ඔබතුමා කරන් යනවා. ඔයා මේ වගේ දේවල් වලට සැලෙන්න එපා. හරිද? දැන් මට කතා කරන්න පුළුවන් කුණුහරුප වලින්. හරිද? එහෙම කරලා තිබ්බනම් අපිටයි එයාටයි ගැප් එකක් තියෙනවානේ. ඒ කියන්නේ ඒ පුද්ගලයා කතා කරන විලාසයට අපිට කතා කරන්න පුළුවන්. අපිත් වැටෙනවා ඒ තත්වෙට. ඒ නිසා ඔබතුමා කිසි දෙයකට බය වෙන්න එපා. හැබැයි ඌ කියන ඕපන්ලි අම්මා උගෙන් උස්සනවා කියලා. ඒ වචනේ ඇවිල්ලා අනික බලන්න හිතලා බලන්න අම්මගෙන නේද? ඒ කියන්නේ මුන් වගේ තිරසන් જાතියක් ජන්මයක් જાතියක් නෑ මෙයාලට. කාගේ වුණත් අම්මගෙන ඉන්නේ නේ. ඒතර දැන් මම මේ කියද්දිත් මගේ ඇඟ හිරි වැටෙනවා. අම්මගෙන්ට බයින තරම් ඔබතුමා මොකද්ද කරලා තියෙන්නේ? ඇත්ත හිලි කරලා කතා කරන ඔබතුමාගේ වැරද්ද? මේ සමාජයේ ඇත්ත පෙන්වන එකේ වැරද්ද? එම නිසා ඔය වගේ දහසක් මිනිස්සු කතා කරලා යයි. ඒකට නීතිය ක්‍රියාමාර්ගයක් ගන්න ඔබතුමා. ඔබතුමාට ඒක කරන්න පුළුවන්. හරිද? ඔබතුමා කිසි දෙයකට සැලෙන්න එපා. ඔබතුමා මේ දේ සමාජ සේවය ලංකාවේ පිට ඉඳන් හරි කරනවනේ. ලංකාවටත් කරනවනේ. ඒ ගැන ඇත්තටම අගය කරන ඔබතුමාට. ඇත්තටම ස්තුතියි. මේ මං හදවතින් මේ කතා කරන්නේ. හදවතින් කතා කරන්නේ මේ වගේ අසික්කිත මිනිස්සු මෙහෙම කතා කරාට ඔබතුමා සැලෙන්න එපා. මේ මං හදවතින්ම මේ ඔබතුමාට වොයිස් රෙකෝඩ් එක දාන්නේ. මේක පුළුවන් නම් දාන්න බෑ නතුව. මම මේ පර්සනලි මං යවන්නේ වාට මම මේක. ඇත්තටම සන්තෝෂයි. ඔබතුමා කිසි දෙයකට සැලෙන්න එපා. ඔබතුමාගේ ගමන ඔබතුමා යන්න. අපි ඒකට සහයෝගය දෙනවා. ස්තුතියි. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் என்ன நசுனாஜி சோமைங்களா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். உண்மையிலேயே நான் இந்த விஷயங்களை நான் பார்த்தேன். உங்களோட பொறுமைக்கு அல்லாஹுடைய வெற்றி இருக்குது. அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நாங்க பொறுமையாளர்கள் இடத்துல இருக்கிறோம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொறுமையாளர்கள் இடத்துல இருக்கிறான். அந்த பொறுமைதான் உங்களிடத்துல மிச்சம் பொறுமையா இருந்தீங்க. ஏண்டா இன்னைக்கு எங்கட சிச்சுவேஷனே ஒரு மனிதனுக்கு கோபம் வாரதே தன்னுடைய தாயை பத்தி தந்தையை இழந்த நீங்க தாய் வளர்த்தாங்க கஷ்டத்தோடு. எனக்கு உங்களோட சிச்சுவேஷன் தெரியுமா ஜார்? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். தகப்பன் இல்லாம நீங்களும் ஒரு அனாதையை போல வளர்ந்தீங்க. அந்த தாய் இன்னைக்கு உங்களை வளர்த்து இந்த அந்தஸ்துல வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த கண்ணியத்தை அல்லாஹ் அந்த தாய்க்கும் கொடுப்பான். இன்று அந்த தாயை நீங்க வச்சிருக்கிற நிலைமையை பார்த்தா அல்லாஹ் அந்த கண்ணியத்தை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ஆஹ்ராவுல உலகத்துல நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அதனால அஜார் நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களோட நிலைமைகள் ஹைராக்கும். உங்களோட தாய்க்கு யாரு ஏசினாங்களோ பொறுமை இல்லாம உண்மையாவே நீங்க முழு சமுதாயத்துக்கும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்கள் வீணாக கூடாது, இஸ்லாமியர்கள பணம் வீணாக கூடாது, ஜகாத்கள் சதகாக்கள் வீணாக கூடாது நினைச்சு நீங்க உண்மையை வெளிச்சத்தில் கொண்டு வந்தீங்க. அந்த விபரீதம் உங்களுக்கு உங்களோட உம்மாவை தாக்கினுச்சு. அப்படி நினைக்க வேணாம். உங்களோட உம்மா தாக்க இல்ல, அவர் ஏசினாரே அந்த நபர் அவருடைய உம்மாக்கே ஏசி கொண்டாரு. மார்க்கம் சொல்லுதோ தன்னுடைய உம்மாக்கு மத்தவங்களோட உம்மாக்கு ஏசுறது தாண்ட உம்மாக்கு ஏசுறது தான் கூலி. அதனால உங்களோட உம்மாக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். உங்களோட பொறுமைக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். உங்களோட பொறுமைக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். நீங்க யோசிச்சது அல்லாஹ்வுடைய கலாம் கற்கக்கூடிய இடத்துக்கு எந்த ஒரு ஹராமும் போய் சேரக்கூடாது, எந்த ஒரு வீணான விஷயங்களும் போய் சேரக்கூடாது, எந்த ஒரு ஹராமான விஷயங்களும் விசஜந்துகளும் அதுக்கு போகக்கூடாது நினைச்சீங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட நினைவுக்கும் உங்களோட நீயத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க இன்னமல் அஅமாலு பின்னியா. சொன்னாங்க நியத்துக்கு தான் கூலி. அதனால உங்களோட நியத்து உண்மையான நியத்து. அதனால உங்களோட நியத்துக்குரிய கூலி அல்லாஹ் தந்துட்டான். அதனால நீங்க முழு சமுதாயத்துக்கும் எங்களோட முஸ்லிம்களுடைய சல்லி, எங்களோட முஸ்லிம்களுடைய பணம், ஹலாலான சம்பாத்தியம், இது எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இந்த சல்லி வீணான ஒத்தட்ட போய் சேரக்கூடாது. நல்ல இடத்துக்கு கொடுங்க. மதரசாவா இருக்கலாம், மஸ்ஜிதுகளா இருக்கலாம், பாடசாலைகளா இருக்கலாம், எதா இருந்தாலும் அந்த இடத்துக்கு கொடுங்க. அந்த இடத்துடைய கண்ணியத்தை பேணுங்க. அந்த இடத்துக்குரிய கண்ணியமானவங்க இன்னைக்கு கியாமத்து நாளுடைய அடையாளம் தான் ஆஜார். நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. அதாவது அவங்க அந்த இது இல்லாதவங்க எந்த ஒரு ஒரு கொஞ்சமும் ஒரு அனுகூலமும் அந்தஸ்து ஏண்டா ரசூல் நபி அவங்க சொன்னாங்க பதவிகள் கிடைக்கப்படும் கியாமத்துடைய நாளுடைய அடையாளம் தகுதி இல்லாதவங்க. அது நடக்கத்தான் வேணும். நபியுடைய ஹதீஸ் உண்மையானது. அதனால அல்லாஹ் போதுமானவன். எங்க முழு முஸ்லிம் சமூகத்துக்கும்
அல்லாஹ் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை உங்களுடைய நிலப்பாடு. நீங்க எத்தனையோ மதரசாக்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ அனாதைகளை பாரம் எடுத்தது மாத்திரமல்ல, எத்தனை விஷயத்துக்கு உங்களோட மீடியா சம்பந்தமாக இருந்தாலும் சரி உங்களோட ஹக்கை போட்டு விட்டு நீங்கள் மற்றவர்களையும் ஏவி விடுவீர்கள். நான் தான் சொன்னாங்க, ஒரு நன்மையான விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஏவி விடுங்க. பல்லிகு அன்னி வலவாயா நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, யார் என்னுடைய விஷயத்தை பல்லிகு அன்னி வலவ் ஆயா எண்ணி தொட்டும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை நீங்க மற்ற மக்களுக்கு எத்துவீங்கன்னு சொன்னாங்க. நபி அவங்கள உடையுமா? நபி அவங்களுக்கு இப்ப ஏச்சை முடியுமா? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் சிவானாஜி, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் சிவானா சொன்னாஜி. துவா செய்யுங்க நீங்களும். இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா வந்த கட்டாயம் வாங்காஜி. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் சிவானா.